ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உஷா நந்தினி, சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரம் தஞ்சாவூர். இன்னைக்கு ஸ்டாய்கிசம் ஃபிலாசபியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் வி கண்ட்ரோல் அண்ட் வாட் வி டோன்ட். ஒரு குட்டி கதை. அர்ஜுனர் மாதிரி ஒரு நல்ல தலை சிறந்த ஆர்ச்சர், ரைட்டா? அவர் ஒரு போட்டிக்கு போறாங்க. ஒரே சான்ஸ் தான், ஒரே அம்பு தான், அந்த குறியை கரெக்டா பார்த்து அடிக்கணும் அப்படின்றது தான் சேலஞ்சு. அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு டேலண்டடான அந்த ஆர்ச்சர் அடிக்கிறாரு. ஒரு பெரிய காத்து வருது, குறி தப்பி போயிடுது. அப்போ இது என்னோட தப்பு இல்லை, அது காத்தோட தப்பு, காத்து அடிச்சதுனாலதான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அவரோட குரு அங்க வராரு. இந்த போட்டியில நீ வின் பண்றதுக்கு உன்கிட்ட உன் கண்ட்ரோல்ல என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் அதை கரெக்டா குறிப்பாக்குறது, என்னோட ஆங்கிள், என்னோட பாடி பொசிஷன், இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. எது உன் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. காத்தடிக்கிறது என்னோட கண்ட்ரோல்ல இல்லை. அப்போ உன் கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த பத்தி எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு அது அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில டெய்லி நடந்துகிட்டு இருக்கு, கரெக்டா? அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு பயமா இருக்கும். ஆனா அந்த கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை பத்தி யோசிக்கிற விஷயம் என்ன, நம்ம அதை பத்தி என்ன யோசிக்கிறோம், அதை பத்தி என்ன செயல்பட போறோம், அதோட ஆட்டிடியூட் என்ன, இந்த கரஸ்பாண்டிங் ஏரியாஸ் நமக்குள்ள நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த விஷயம் கண்ட்ரோல் இல்லாம இருக்கலாம், அதை பத்தி யோசிக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க.